தாய் வீடு ஜூலை 2026. பாலியல் துஷ்பிரயோகங்களை எதிர்த்தலை சமூகமயப்படுத்தல். எழுதியவர் உமா ஷானிகா. வாசிப்பவர் தேவன். உலகெங்கிலும் சிறுவர்கள் மீது பிரயோகிக்கப்படும் வன்முறைகள், பாலியல் துஷ்பிரயோகங்கள், துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான சர்வதேச மற்றும் தேசிய ரீதியான கொள்கைகள், சட்டங்கள், வழிகாட்டிகள் இயற்றப்பட்டிருந்தாலும் அக்குற்றங்களை இழைத்தவர்கள் தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வது இலகுவில் நிகழ்கிறது. சிறுவர்கள் மீதான இக்குற்றச் செயல்கள் வெளியில் வராதவாறு பெரும்பாலும் குடும்பம், சமூகம், அரசியல் நிறுவனங்களின் அதிகார கட்டமைப்புகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. குற்றமிழைப்பவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையிலான உறவு, சமூகம் சார்ந்த அதிகார படிநிலைகள்தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெறுவதற்கான சாத்தியங்களை இல்லாமல் செய்கின்றன. பொதுவாக போதிக்கப்படும் சமத்துவம், சமூக நீதி, மதம் சார்ந்த அறம், கலாச்சாரம் போன்ற விழுமியங்கள் இவ் அதிகார கட்டமைப்புகளின் நலனுக்கேற்பவே நிலைநிறுத்தப்படுகின்றன. இதில் பாலினை, வர்க்கம், இனம், சாதி, மதம் என்ற கட்டமைப்புகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. சிறுவர்களின் உடல் உள்ள நலனை பேணவும் அவர்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் சட்டங்களை அமுல்படுத்துவது குற்றமிழைத்தவரின் சமூக அந்தஸ்து, அதிகார, அரசியல் பலம் என்ற காரணிகளின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது. சிறுவர்களின் உடல் உள்ள நலனை பேணவும் அவர்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் சட்டங்களை அமுல்படுத்துவது குற்றமிழைத்தவரின் சமூக அந்தஸ்து, அதிகார, அரசியல் பலம் என்ற காரணிகளின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் விளிம்பு நிலையில் உள்ள சிறுவர்களின் நலிவுற்ற நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆதிக்க சக்திகள் அவர்களின் உடல்களை சுரண்டலுக்கு உட்படுத்துகின்றன. அண்மையில் அனுராதபுரம் அட்டமஸ்தானத்தின் 8 புனித தலங்களுக்கும் பொறுப்பாளரும் பௌத்த மதகுருவுமான பல்லேகம ஹேமரதன தேரர் 11 வயது சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. எனினும் அதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்படாமல் 1.5 மாத கால தாமதத்தின் பின்னரே அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. சியாம் நிகாயாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அஸ்கிரிய மல்வத்த விடாதிபதிகளின் அனுமதி கோரப்பட்ட பின்னரே அட்டமஸ்தான பௌத்த மதகுரு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் அவர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அச்சிறுமி அம்மதகுருவினால் பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்பதை மருத்துவ பரிசோதனைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இது தொடர்பான சாட்சியங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருந்த போதும் முழுமையான விசாரணைகள் தொடரப்படாத நிலையில் நீதிமன்றம் குற்றவாளிக்கு பிணை வழங்கியுள்ளது. இலங்கையில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகமானது தண்டனை சட்டை கோவையின் 365B பிரிவு மற்றும் 2007 ஆண்டு முதல் அமலில் உள்ள சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தை அடிப்படையாக கொண்ட சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் பற்றிய சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் ICCPR ஆக்ட் பிரகாரம் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகின்றது. 16 வயதுக்குட்பட்ட சிறுமி அல்லது சிறுவனுடன் அவர்களின் இணக்கத்துடன் பாலியல் உறவு கொள்ளுதலும் பாலியல் வன்கொடுமையாகவே கணிக்கப்படுகிறது. 1998 50ஆம் இலக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் 14A பிரிவின் மூலம் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு பற்றிய தேசிய கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இக்கொள்கையின் மூலம் இலங்கையில் வாழும் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை, சுரண்டல், பாரபட்சம் காட்டல், துர்நடத்தை, உடல் மற்றும் உள ரீதியிலான துஷ்பிரயோகங்களிலிருந்து அவர்களை பாதுகாத்தல் மற்றும் சிறுவர்களது உரிமைகள் மீறப்படாமைக்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்தும் வழிகாட்டல்கள், உபாய முறைகள் உள்ளடக்கிய சட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதுகாப்பற்ற மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்களை மையப்படுத்திய செயற்றிட்டங்களுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கையில் சிறுவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காளியாக சிவில் சமூகத்தை வலுவூட்ட வேண்டும் என்பதும் இதன் முதன்மை குறிக்கோள்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இக்கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரச, மத மற்றும் சமூக அதிகார மையங்களில் நிலவும் அசமத்துவ போக்குகள் பெரும் தடையாக உள்ளன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கணிப்பின்படி சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சுமார் 40,000 வழக்குகள் தீர்ப்புகள் வழங்கப்படாமல் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. அனுராதபுரத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமியின் விவகாரத்தில்
பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் காவல்துறையினரும் சட்டத்துறையும் காட்டிய பாரபட்சமான அணுகுமுறையானது வர்க்க ரீதியானது மட்டுமின்றி இலங்கை அரச நிறுவனங்களின் மீதான பௌத்த சாசனம் செலுத்தும் ஆதிக்கத்தையும் தூர நோக்கில் பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. பாலியல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பல்லேகம சோமரதன தேரருக்கு நீதிமன்றத்தில் புனை வழங்கப்பட்டது மே மாதம் 22ஆம் திகதி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசாக மாற்றப்பட்ட நாள் 1972. இத்தகைய நாளொன்றில் பிரகடனப்படுத்தப்பட்ட முதலாவது குடியரசு அரசியலமைப்பில் பௌத்த மதத்துக்கு சிறப்புரிமை வழங்கப்பட்டு பௌத்த மதத்தை காப்பாற்றுவதும் வளர்ப்பதும் அரசின் கடமை என குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் 1978 உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் பௌத்த சாசனத்தை காப்பாற்றுவதும் வளர்ப்பதும் அரசின் கடமை என மாற்றப்பட்டது. இலங்கையில் அரச கட்டமைப்பில் பௌத்த சாசனத்தின் ஆதிக்கம், குறிப்பாக ஆதிக்க நிலையில் உள்ள கொவிகம சாதியினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் மல்வத்த அஸ்கிரிய பௌத்த பீடங்கள் சிறுபான்மையினங்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு அப்பால் பாலியல் ரீதியானதும் வர்க்க சாதிய ரீதியானதுமான ஒடுக்குமுறைகளுக்கும் வழிவகுக்கின்றன என்பதே உண்மையாகும். பல்லேகம சோமரத்ன தேரருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகிய சட்டத்தரணி ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் அனுராதபுரத்தில் 10க்கும் 12க்கும் வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் சாதாரணமாக நடப்பவையே என குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்தானது பெண் உடலை வெறும் பாலியல் பண்டமாக மட்டும் நோக்குவதோடு சிறுமிகள் மீதான கட்டமைக்கப்பட்ட வன்முறையை இயல்பாக்கம் செய்ய முனையும் ஆணாதிக்க கருத்தியலின் வெளிப்பாடாகும். அத்துடன் வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற பெண்களையும் சிறுமிகளையும் தமது சொத்துடைமைகளாக கருதி தமது பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தும் நிலப்பிரத்துவ சிந்தனை முறையின் நீட்சியாகவே இச்சம்பவங்களை பார்க்க வேண்டியுள்ளது. முற்பிறப்பில் பாவம் செய்ததன் விளைவே கர்மா. இப்பிறப்பில் பெண்களாக பிறக்கிறார்கள். இப்பிறப்பில் புண்ணியம் செய்வதன் மூலம்தான் மறுபிறப்பில் ஆணாக பிறக்க முடியும் என்ற நம்பிக்கை பௌத்த மதத்தினரையே உள்ளது. இந்த நம்பிக்கையும் பெண்களை தாழ்வாக பார்க்கும் ஒரு சமூக கருத்தியலை உருவாக்குவதில் பங்களித்திருக்கும். சிங்கள பௌத்த தேசிய அடையாள உருவாக்கத்தின் போது பால்நிலை சார்ந்த கருத்தியல் எவ்வாறு வரையறுக்கப்பட்டது என்பதை பெண்ணியவாதியும் ஆய்வாளருமான கலாநிதி குமாரி ஜெயவர்தன பின்வருமாறு குறிப்பிடுகிறார். இலங்கையில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அரசியல் தேசியவாதத்துக்கு முன்பாகவே மத மற்றும் இன உணர்வு மேலோங்கி இருந்தது. மிதவாத தேசியவாதம் நிலவிய பிற்காலங்களிலும் இந்த உணர்வு மறைந்துவிடவில்லை. சிங்கள பௌத்தர்கள் இலங்கையர் என்ற அடையாளத்துக்கு பதிலாக தமக்கே உரித்தான தனித்துவமான இன மற்றும் மத அடையாளத்தை முன்னிறுத்த தொடங்கினர். அவர்கள் தங்களை மண்ணின் மைந்தர்களாக ஆண்மையின் அடிப்படையில் அடையாளப்படுத்தி கொண்டதோடு மண்ணின் புதல்விகள் என்னும் சிறுபான்மையினரை பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த ஆண்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடக்கினர். சிங்கள பெண்களை சிங்கள இனத்தை பெருக்குதல் அல்லது இனவிருத்தி செய்தல் என்ற குறுகிய மற்றும் துல்லியமாக வரையறுக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்குள் மட்டும் முடக்கி வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆணாதிக்க கருத்தியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் பாலினை அசமத்துவத்தை நிலைநிறுத்தும் சிந்தனை முறையை மாற்ற வேண்டுமெனில் அதன்பால் ஆதிக்கம் செலுத்தும் அனைத்து அதிகார கட்டமைப்புகளையும் கேள்விக்குட்படுத்தி அவற்றை மாற்றுவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். இதன் விளைவாகவே பாலியல் ரீதியான வன்முறைகளை நிறுத்த முடியும். நன்றி.